ஓம் நம சிவாய. முதல்ல நம்ம சொல்லக்கூடிய தியான மந்திரம் பஞ்சாட்சர மந்திரத்துக்கு தியான ஸ்லோகமாக சொல்லக்கூடியது. பஞ்சாட்சர உபதேசம் இருக்கிறவாளுக்கு தெரியும், தெரியலனாலும் நீங்க அது காதுல வாங்கிக்கலாம். இதெல்லாம் அந்த பிடிஎஃப்ல கிடையாது. ஓம் மூலே கல்பத்ருமஸ்ய திருத கனகநிபம் சாரு பத்மாசனஸ்தம் வாமாங்காரூட கௌரி நிபிட குஜபரா போககாடோபகூடம் சர்வாலங்காரயுக்தம் பரபர சுமிருகா பீதிஹஸ்தம் திரிநேத்ரம் வந்தே பாலேந்து மௌலிம் கஜவதன குஹா சிருஷ்டபார்ஸ்வம் மகேஷம். ஓம் சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதர மகுடம் பஞ்சபக்திரம் திரிநேத்ரம் சூலம் வஜ்ரஞ்சகட்கம் பரசுமபயதம் தக்ஷபாகே வகந்தம் நாகம் பாசஞ்ச கண்டாம்பரடமரியுதம் சாங்குசம் வாமபாகே நானாலங்காரயுக்தம் ஸ்படிகமணிநிபம் பார்வதீஷம் நமாமி. ஏன் நம்ம எடுப்பிலேயே ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறது இல்லை அப்படின்னா, நம்ம வெளியிலேருந்து உட்காந்துருக்கோம். ஸோ மனதானது அடங்குவதற்கு இட் டேக்ஸ் 3 minutes, எப்போவுமே 3 to 5 minutes ஆகும். அதனால சுவாமியினுடைய ஆவாகனம், இப்போ நான் சொன்ன மந்திரத்தில் நம்முடைய ருத்ர ரூபத்தில் சிவபெருமான் எப்படி இருக்கார், எந்த ரூபத்தில் இருக்காருங்கிறது தான் இப்போ நான் சொன்ன சாந்தம் பத்மாசனஸ்தம். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்ரீருத்ரத்தில் இருக்கக்கூடிய நம்ம கோவில் எல்லாம் பார்த்துருப்போம். தீபாராதனை காமிக்கிறப்போ இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இதுவும் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். இதோடைய லிரிக்ஸை நான் அப்புறமா உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன். அதுலேருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வீட்டில் எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம். ஓம், இது ஸ்ரீருத்ர மந்திரம். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமஹ. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் 12 எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜோதிர்லிங்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பேர் இப்போ நான் சொன்னதில் வந்துடும். இதை நம்ம வீட்லையும் தீபாராதனை காமிக்கும் பொழுது சிவ பூஜையில் இதை சொல்லி காண்பிப்பது என்பது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வரோம். சிவ கவச்சம் அப்படின்னு. ஸோ சிவ கவச்சம், கவச்சம்னா எல்லாருக்கும் தெரியும், நம்மை பாதுகாக்கக்கூடிய. இப்போ ஆர்மரும்போம், ஷீல்டும்போம். போரில் போகிற சமயத்தில் எதிரிகளால் தாக்கப்பட முடியாத அளவுக்கு இரும்பு கவசம். இப்போ இன்னைக்கெல்லாம் புல்லட் ப்ரூஃப் அப்படிங்கிறோம். புல்லட் ப்ரூஃபும் நமக்கு ஒரு கவச்சமாக இருக்கு. அங்கிருந்து ஒரு குண்டு நம்ம மேலே பாய்ந்தாலும் அந்த குண்டை தடுக்கக்கூடிய சக்தி அந்த கவச்சத்துக்கு உண்டு, அதாவது அந்த ஷீல்டுக்கு உண்டு. ஸோ ஒரு சாதாரண குண்டையே தடுக்கக்கூடிய அளவுக்கு ஷீல்டு இருக்கு அப்படின்னா, நாம் அன்றாட வாழ்க்கையில நமக்கு ஆதி வியாதி, ஆதினா மன சம்பந்தப்பட்டது, வியாதினா உடல் சம்பந்தப்பட்டது. இதனால நமக்கு டெய்லி 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 ஏதாவது நமக்கோ நம்ம குடும்பத்தாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனை நம்மளை மட்டும் தாக்குறது இல்லை, குடும்பத்தையே தாக்கி ஒரு நிம்மதியை நமக்கு கெடுத்துட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் யதார்த்தமா புரியக்கூடியதான். இதுக்கு ஒன்றும் விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ இதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியில வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ வீட்டில் கவச்சம், கவச்சம்னு இப்போ சண்முக கவச்சம் இருக்கு, எல்லா கணபதிக்கு கவச்சம் இருக்கு, சிவ கவச்சம் இருக்கு, விஷ்ணு கவச்சம் இருக்கு. அவாவா என்ன சமயத்தை நம்ம பின்பற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கவச்சங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கவச்சங்கள்லயே ரொம்பவும் பிரதானமானது சிவ கவச்சம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா சிவபெருமான் கருணையாளன். அவர் நம்ம மீது ரொம்ப இரக்கமுடையவர். ஆனா புராணங்கள்ல சித்தரிச்சிருக்கிறது நம்மளை அவர் நம்ம ரொம்ப டெஸ்ட் பண்ணுவார், நம்மளை ரொம்பவும் துன்புறுத்தி பார்ப்பது. இதெல்லாம் புராணங்கள்ல எழுதப்பட்ட பின்னால ஒரு அட்டாச்மெண்ட்னு வச்சுக்கலாமே. ஆனா சிவபெருமானும் அவருடைய மனைவியா இருக்கக்கூடிய பார்வதி பார்வதி பரமேஸ்வராபியாம் நம 2 பேருமே நம்முடைய தந்தை தாய். நமக்கு பயாலாஜிக்கல்னா நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இருக்காங்க. ஆனா அவர்கள் நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்களா
சந்தேகம்தான், இருக்க மாட்டாங்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் அவங்க எப்படியும் பிரிஞ்சு போக வேண்டியிருக்கும். டியூட்டி ஏஜ் ஆர் நம்முடைய வேலை சம்பந்தப்பட்ட நாம் அவர்களை பிரிய முடியும். அப்ப நம்மளை பிரியவே மாட்டார்கள் அப்படின்னு ஒரு தாய் தந்தையை சொல்லணும்னா அது பார்வதி பரமேஸ்வரன் தான். அதை சிவபெருமானும் அந்த தேவியும் தான் நம்மை எங்கிருந்தாலும் காப்பார்கள். அதனாலதான் சண்முகத்தில் கூட சொல்லுவாங்க, மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் விளத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும், அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணணும், வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்த அருளார் சஷ்டிநாதன் வேல் காக்க காக்கன்னு நம்ம சண்முக கவசம் சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா சண்முகர்ங்கிறது யாரு, வேற யாரும் கிடையாது, சிவபெருமானுடைய அன்பு புதல்வன். அவர்கள் ஒரு குடும்பமாக தான் இருக்காங்க. சிவன், பார்வதி, விநாயகர், கணபதி, மகாவிஷ்ணு மைத்துனனா இருக்கார். ஸோ அவர்களுக்குள்ள எந்த பேதமும் கிடையாது. பேதம் என்பது மனிதர்களுக்கிடையே தான் இருக்கே தவிர, அதனால எந்த சமயத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சிவகவச்சத்தை சொல்லலாம். அது நம்ம அதுக்கு ஒரு பேரிங்கே கிடையாது. நாம ஏற்படுத்திக்கிட்ட பேரியரை நாமளே உடைச்சு நாம சிவகவச்சத்துக்களை அழகாக சொல்லலாம் அப்படிங்கிறதுதான் முன்னோருடைய கருத்து. ஸோ இந்த கவச்சத்தினால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பாயிண்ட். ஏன்னா எல்லாமே நம்ம பெனிஃபிட் ஓரியன்ட் தான். நம்ம சமுதாயமே பெனிஃபிட் ஓரியன்ட். இதை சொன்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற. ஸோ பக்தியினுடைய ஆரம்ப நிலையில அப்படிதான் இருப்போம். நமக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சாதான் நம்ம ஒன்று செய்வோம். ஸோ பாதுகாப்பு கிடைக்கும், ப்ரொடெக்ஷன் சொல்றோம், எல்லா விதத்திலிருந்தும் கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் growth, நாம் இப்போ ஆல்ரெடி பக்தியில இருக்கோம். இந்த பக்தியில இன்னும் நம்ம ஆழப்படணும்னு அப்படின்னா, ஏன்னா தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னு சொல்லுவா இல்லையா, எத்தனைக்கு எத்தனை மண்ணை நம்ம தோன்றமோ அத்தனைக்கு எத்தனை உள்ளேருந்து தண்ணி வரும். அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் growth நமக்கு வரும். லிபரேஷன் இந்த பவசாகரத்திலிருந்து நம்ம வெளியில வர முடியும். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாயை நமன்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் உண்டு. இந்த சம்சாரம்ங்கிற சேத்துலேருந்து என்ன வெளியில் எடுத்துருமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கறோம்னா அந்த லிபரேஷன் நமக்கு கிடைக்கும். சுப்ரீம் நாலேஜ்னா இந்த கடவுள் அந்த கடவுள்னு கிடையாது, கடவுளை பற்றி இறைத்தன்மையை பற்றி இருக்கக்கூடிய அந்த தீர்க்கமான அறிவு. ஏன்னா 2-3 விதமா சொல்லுவான், அப்ரிஹென்ஷன், மிஸ் அப்ரிஹென்ஷன், நான் அப்ரிஹென்ஷன். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நன்னா, இன்னொன்று தெரியாமலே இருந்துக்கிறது. இருக்கிறதுலே டேஞ்சர் என்னன்னு கேட்டால் மிஸ் அப்ரிஹென்ஷன் தான். தெரியும் ஆனால் நான் அதை ஒரு விகார புத்தியோட நான் கேட்டுட்டு இருக்கிறதுனால எனக்கு அது சரியா புரியலன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இருக்கிறதே டேஞ்சர். அப்ரிஹென்ஷன் பிரச்சனை இல்லை, நான் அப்ரிஹென்ஷன் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மிஸ் அப்ரிஹென்ஷன் இருந்ததுன்னா நம்ம பக்தியில நம்மளால போகவே முடியாது. இது வேதத்திலேயே சொல்லியிருக்கு. யாரால இந்த வேதத்தை கடந்து வர முடியலையோ அவர்களால் பக்தியில் மூழ்க முடியாது என்பது நம்முடைய வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடியது. அட்டைன்மெண்ட் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல், நமக்கு இந்த தெய்வீகத்தில் கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கா? ஏன்னா கிடைக்கல. ஏன்னா நம்முடைய பக்தி சூப்பர்ஃபிஷியல் பக்தியா தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கொஞ்சம் நம்புவோம், கொஞ்சம் நம்ப மாட்டோம். ஒரு நாளைக்கு முருகனை நம்புவோம், ஒரு நாளைக்கு சிவனை நம்புவோம், ஒரு நாளைக்கு அம்பாளை நம்புவோம். ஸோ அந்த வேதங்களை எல்லாம் எடுத்து இறைத்தன்மையை நான் நம்புகிறேன். பிரகலாதனுக்கு எப்படி சுவாமி காப்பாற்றினார்? அந்த இடைவிடாத ஒரு பக்தி தான். துருவனுக்கு யார் பண்ணினா? அந்த இடைவிடாத பக்தி. திரௌபதி எடுத்துக்கோங்களேன், திரௌபதிக்கு மானபங்கம் செய்யும் பொழுது அந்த இடைவிடாத பக்தியை அவள் செலுத்தியதுனாலதான் நம்ம கிருஷ்ண பெருமான் அவருக்கு ஹெல்ப் பண்ணதான் நம்ம பார்க்கிறோம். அந்த கதையை நம்ம விட்டுருவோம். அதில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் என்னன்னா, இடைவிடாத ஆழமான பக்தி, அதை வளர்த்தக்கூடியதுதான் இந்த சிவகவச்சம். இந்த முக்கியமான எல்லாத்தையுமே பண்ணும். ரிமூவல் ஆஃப் அவர் சின்ஸ், நாம செஞ்ச பாவம் சொல்றோம் இல்லையா, சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்லாம் சொல்றோம் இல்லையா, அதுல எல்லா சின்ஸையும் அந்த பாவங்களையும் நம்மகிட்டேருந்து விளக்கக்கூடியது இந்த சிவகவச்சம். டெஸ்ட்ராய்மெண்ட் ஆஃப் சின்ஸ். அப்போ செஞ்ச பாவம்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் சொல்லுவா, தூலவா தூலாயை நமகான். ஒரு பெரிய ஒரு சூறாவளி அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 10 மூட்டை பஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 மூட்டை பஞ்சுனால நிற்க முடியாது, சூறாவளி அப்படியே தூக்கிட்டு போயிடும். அது மாதிரி சிவகவச்சத்தை ஓதும் பொழுது நாம் செய்த பாவம் எவ்வளவு மிகுதியா இருந்தாலும் சரி,
அதை பத்தி நமக்கு செஞ்சுட்டேனேன்னு அந்த கில்ட்டி கான்சியஸ் இனிமே வேண்டாம். நம்ம செஞ்சதை எப்படி போக்கலாம்ங்கிற ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை தான் இந்த சிவகவச்சத்தை ஓதுவது. இல் ஃபீலிங், நம்ம அடுத்த வாழை பத்தி இப்படி அப்படிங்கிற ஒரு மனசுக்கு தோன்றது இல்லையா, அது சரியில்லை இது சரியில்லை, எல்லாமே சரியா தான் இருக்கு, நாம தான் சரியா இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வரணும்னா அந்த இல் ஃபீலிங் நம்மகிட்ட போகணும். அதையும் போக்கக்கூடியது இந்த சிவகவச்சம். ரிமூவல் ஆஃப் அப்டக்கிள்ஸ். அப்டக்கிள்ஸ்னா தடைன்னு சொல்லலாம். தடைங்கிறது ஒரு வார்த்தை, ஆனா அதுக்கு அர்த்தம் ரொம்ப ஆழமான அர்த்தம். எந்த வகையில வேணாலும் அப்டக்கிள் வரலாம். அது எக்ஸ்டர்னியஸ் திங்ஸால வரலாம், நம்ம மனசுலேருந்து வரலாம், இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிறவாளால வரலாம், இல்லை அரசாங்கத்து மூலமாக வரலாம். எல்லா அப்டக்கிள், அதனாலதான் அப்டக்கிள்ஸ்னு போட்டாங்க. அந்த அப்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் தகுடு பொடியாக்கக்கூடியது இந்த சிவகவச்சம். டே டு டே அப்டக்கிள்னு சொல்றோம். டே டு காலையில் எழுந்ததுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம நினைக்கிறது நிறைய விஷயம் நடக்காத காரணமே இந்த தடை தான். அதனாலதான் ஆரம்பத்திலே நம்ம என்ன சொன்னோம், நிர்விக்னம் குருமே தேவா மமகாரியேஷு சர்வதான்னு மகா கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம உள்ள வந்திருக்கோம். அந்த கவச்சத்தினுடைய அந்த பாதுகாப்பு தன்மையை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அதை யார் சொல்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுவதுதான் கவச்சம். இப்ப காயத்ரி மந்திரத்தை சொல்லுவார், காயந்தம் இது காயத்ரி தான், காயந்தத்தை திராயதே இது காயத்ரிம்பா. காயத்ரி மந்திரத்தை யார் சொல்றாளோ அவளை காயத்ரி காமிக்கும், காப்பாற்றும். அதே மாதிரி சொல்பவரை காப்பாற்றக்கூடியது இந்த சிவகவச்சம். இதுல முக்கியமா நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றது அசிமுலேஷன் தான் முக்கியம். இப்ப நம்ம மந்திரம் ஆரம்பிச்ச உடனே அந்த மந்திரத்தை நாம உள்வாங்கிறது. அசிமுலேஷன் அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே கரெக்டா அர்த்தம் சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு 2 மணி நேரத்துல அப்படியே உடல் உறுப்புகளுக்குள்ள ரத்தத்துக்குள்ள அப்படியே அசிமுலேட் ஆகுது பாருங்க. அந்த மாதிரி இந்த சிவ கவச்ச மந்திரங்கள் நமக்கு அசிமுலேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. இந்த அளவுல இப்ப நம்ம மந்திரத்தை ஆரம்பிக்கலாம். நடுவில் ஏதாவது நம்ம இந்த மாதிரி சில கருத்துக்களையும் நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நேரத்தினுடைய அருமை கருதி வேற எல்லாமே எல்லாமே நேரம் இதை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஒரு கிளாஸ் பூராமே இதை பத்தியே சொல்லலாம். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஆரம்பமா இருக்கிறதுனால ஒரு 2-3 மந்திரமாவது அட்லீஸ்ட் நாம சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். நீங்க உள்ள பிடிஎஃப் திறந்துக்குங்க. திறந்த உடனே ஸ்ரீ சிவ கவச்சம் அப்படின்னு இருக்கும். அதுல அஸ்ய ஸ்ரீன்னு ஆரம்பிக்கும். அந்த இடத்த நீங்க எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அதை நீங்க ஒரு ஜெராக்ஸ் கடையில கொடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒருவேளை நெட்டு ப்ராப்ளமோ இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நமக்கு உடனே இந்த வச்சுக்கோங்க. கையில் ஒரு பென்சிலும் வச்சுக்கோங்க ப்ளீஸ். அடியேனுக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னு தெரியாது, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு மனதில் தோணின ஒரு யோஜனை தான் இதை நம்ம செய்கிறோம். அவ்வளோதான். இது எப்படி நடத்தி கொண்டு போறாரோ அது அந்த சிவபெருமானுடைய நம்ம ஒப்படைச்சிரும். ஓம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓம் நம சிவாய. நமசிவாயா என்பது 5 எழுத்து மந்திரம். அதுக்கு முன்னால பீஜங்கள் இருக்கு, நிறைய பீஜங்கள் இருக்கு. ஹ்ரீம் இருக்கு, ஹ்ரவம் இருக்கு, க்ளீம் இருக்கு, ஸ்ரீம் இருக்கு, ஐம் இருக்கு. இது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பீஜம் இருக்கு. அதுல சிவபெருமானுடைய பீஜமானது அந்த நமசிவாயாவோடு சேரும் பொழுது அது பஞ்சாட்சர மூல மந்திரமாக மாறுகிறது. அன்னைக்கே சொல்லியிருக்கோம், நம்ம லலிதா சாஸ்திரநாம கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம், எந்த மந்திரத்துக்கு முன்னால பீஜம் போட்டாலும் அது அந்த மந்திரத்தினுடைய எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் இந்த பஞ்சாட்சர மந்திரம். ஸோ பஞ்சாட்சர மந்திரம் தெரிந்தவர்கள் எல்லோரும் மனதில் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு தரமாவது இல்லைன்னா ஒரு 3 தரமாவது சொல்லிக்குங்க. ஸோ நாம படிக்கக்கூடிய இந்த சிவகவச்சம் ரொம்ப அபூர்வம், கிடைத்தற்கு அரியது. புஸ்தகம் கையில இருக்கும், ஆனா நமக்கு படிக்கணும்னு உள்ளே இருந்து தோணாது. ஏன்னா அவன் அருளால் அவன் பாதம் வணங்கின்னு தான் சொல்லியிருக்க. அந்த சிவபெருமானி நம்ம உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு தூண்டணும். இதுக்கு போ, இது நீ கத்துக்கோ, உனக்கு இது நல்லது அப்படின்னு. இப்ப ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ அத ஸ்ரீ சிவ கவச்சம். அத்த ஸ்ரீ சிவ கவச்சம்னா இப்ப சிவகவச்சத்தை சொல்ல போறேன்னு அர்த்தம். ஓம் முதல்ல சொல்றது இந்த திக்பந்தகள்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மந்திரத்தை சொல்றப்போ, முக்கியமான மந்திரத்தை சொல்றப்போ அதுக்கு அனுஷ்டுப் சந்தகா இருக்கும், பீஜம் இருக்கும். அதை நான் அப்படியே வாசிச்சுட்டே போறேன்.
உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்றப்ப நான் சொல்றது நீங்க புரிஞ்சுட்டா போறோம். மந்திரங்கள் வந்து தியானத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். இது வந்து அதுக்கு முன்னால உள்ள ஒரு சின்ன சேஃப் கார்டுன்னு சொல்லுவோம். சரியா? ஓம் அஸ்ய ஸ்ரீம் சிவகவச ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய ரிஷப யோகீஸ்வர ரிஷிகி. அந்த ரிஷப அப்படிங்கிறதுல பாக்கு மேல 4வது 4ன்னு போட்டிருக்கோம். அப்ப அந்த பாக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும்னு அர்த்தம். ரிஷப யோகி கி கா வந்து காக்கு மேல 3ன்னு போட்டிருக்கோம். அப்போ அத கொஞ்சம் அழுத்தம், அதான் 4வது அளவுக்கு அழுத்தம் கிடையாது. க க க க. அப்போ 3வதுங்கிறப்போ யோகி யோகீஸ்வர ருஷிகி ரிஷிகி. இந்த ரிஷின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து நம்ம சான்ஸ்கிரிட்ல ரூ போட்டுப்போம். ரிஷிகி அனுஷ்டுப் சந்தஹா. அந்த சாக்கு மேல 2ன்னு போட்டிருப்போம். அப்போ ச ச ஜ ஜ. அப்ப 2வது சா வந்து ச இச்சன்னு கூட சொல்லலாம். சக்கு அடுத்த ஒரு அழுத்தம். அனுஷ்டுப் சந்தஹா. ஓம் ஸ்ரீம் சாம்ப 3வது பா சதா 3 சிவோ தேவதா 3. அந்த அந்த எழுத்துக்கு மேல போட்டிருக்கு அந்த அழுத்தத்துக்காக. ஓம் ஸ்ரீ சாம்ப சதா சிவோ தேவதா. அந்த ஷாக்கு வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து 2 ஷா இருக்கு. ஒன்று வந்து சங்கரன் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து சரஸ்வதி. தமிழில் எல்லாமே ஒன்று தான். ஆனால் இப்போ இந்த இடத்துல சிவோ அப்படின்னு வந்திருக்குன்னா ஷா, அந்த சங்கரனுடைய ஷாவை தான் அங்கே சொல்கிறோம். ஓம் ஸ்ரீ சாம்ப சதா சிவோ தேவதா. இதுதான் வந்து ஒரு ரிஷி, ஒரு சந்தம், ஒரு தேவதை. எல்லாத்துக்கும் இருக்கும். அது வந்து ஸ்ரீருத்ரத்தில் இருக்கும், லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். வசின்யாதி வாக் தேவதா ரிஷய அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி தேவதா. இது லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. இதில் நம்ம திருசதியில் வந்தா ஹயக்ரீவ ரிஷிகி அனுஷ்டுப் சந்தஹ லலிதா மகா திரிபுர சுந்தரி தேவதா. அது மாதிரி இங்க வந்து ரிஷப யோகீஸ்வர ரிஷிகி அனுஷ்டுப் சந்தஹ சாம்ப சதாசிவோ தேவதா. இப்போ அடுத்ததாக பீஜம். பீஜம் அப்படின்னா நம்மளுடைய உறுப்புகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு உறுப்புலையும் நம்ம ஒவ்வொரு தேவதையை வந்து உருவாக்கி வச்சிருப்போம். அதாவது அதுல வந்து ஆவாகனம் பண்ணி வச்சிருப்போம். நாம அதை வந்து ரியலைஸ் பண்றோமோ பண்ணலையோ அது அங்கதான் இருக்கும். அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணினோம்னா ஆக்டிவ் ஆகும். இப்போ ஒரு மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, மருந்து நீங்க தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் மருந்து வேலை செய்யத்தான் செய்யும். ஆனா இந்த மருந்தை நாம சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு கான்சியஸோட நம்ம அந்த மருந்தை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த மருந்தினுடைய வீரியம் வந்து பல மடங்கு கூடும். இது வந்து சயின்ஸினுடைய வெளிப்பாடு தான் நான் சொல்றது. அதே மாதிரி ஓம் பீஜம் அது வந்து நம்ம நாபியில வச்சுக்கிறோம். ஓம் பீஜம் நம் சக்திகி நம்முடைய அடிவயிற்று பாகம். சிவாயேதி கீலகம் நம்முடைய காலை மடிச்சு உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, அந்த காலுடைய அந்த பாதத்துக்கு கீழே முழங்காலுக்கு கீழே தொட்டுக்கிறது. ஓம் பீஜம் நம் சக்திகி சிவாயேதி கீலகம் மம. மமனா என்னுடைய. எல்லா இடத்துல எந்த இடத்துல மம வந்தாலும் அதான் மம. எதுக்காக நீங்க பண்றோம்? சாம்ப சதா சிவ பிரீத்யர்த்தே. தே வந்து 2 பிரீத்யர்த்தே ஜபே விநியோகஹ. இது நான் எதுக்காக பண்றேன்னா அந்த மகா சதாசிவன் இருக்காரே அவருடைய பிரீதிக்கு நான் உள்ளாகணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட நம்ம செய்யறோம். இப்ப மறுபடியும் மேலேந்து ஒரு தடவை வாசிச்சிடுறேன். ஓமஸ்ய ஸ்ரீ சிவகவச ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய ரிஷப யோகீஸ்வர ரிஷிகி அனுஷ்டுப் சந்தஹ ஓம் ஸ்ரீ சாம்ப சதா சிவோ தேவதா. ஓம் பீஜம் நம் சக்திகி சிவாயேதி கீலகம் மம சாம்ப சதா சிவ பிரீத்யர்த்தே ஜபே விநியோகஹ. அந்த பாட்டு ஓவன். இப்ப கரண்யாசம். கரண்யாசம்னா கையில வந்து நீங்க கோவில் எல்லாம் பார்த்திருப்பேன், இது பண்றப்ப இப்படி 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 எல்லாம் பண்ணுவான். அது பேர் அங்கன்யாசம் கரண்யாசம்னு பேரு. நான் சொல்றது நீங்க வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்குங்க போறோம். ஏன்னா இது வந்து நம்ம ஆன்லைன்ல சொல்லி கொடுக்க முடியாது. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன், நீங்க எந்த அளவுக்கு அது முடியுமோ பாருங்க.
ஓம் சதாசிவாய அங்குஷ்டாபியாம் நமஹ. இந்த கட்ட விரலையும் விரலையும் இப்படி தடவி கொடுக்கிறது. ஓம் சதாசிவாய அங்குஷ்டாபியாம் நமஹ. நம் கங்காதராய தர்ஜனீபியாம் நமஹ. தர்ஜனீபியாம்னா ரெண்டாவது இந்த விரல், இந்த நடுவிரல் சொல்றோம்ல. நம் ஓம் கங்காதராய தர்ஜனீபியாம் நமஹ. மம் மிருத்யுஞ்சயாய மத்யமாபியாம் நமஹ. சிம்சூலபாணயே அநாமிகாபியாம் நமஹ. வாம் பினாகபாணயே கனிஷ்டிகாபியாம் நமஹ. சுண்டு விரல், இந்த கட்ட விரலால சுண்டு விரல தடவி கொடுக்கிறது. யம் உமாபதயே கர தல கர பிருஷ்டாபியாம் நமக்கு. இது வந்து கைய இப்படி ஒரு தடவு, இப்படி ஒரு தடவு, அதாவது அதுக்கு பேர் தான் கரதலம்னு பேரு. மேல ஒரு தடவு, இது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம செய்ய முடியலையே வருத்தப்பட வேண்டாம். நமக்கு முக்கியமான பார்ட் வந்து தியான ஸ்லோகத்திலே தான். இருந்தாலும் சொன்னதை நம்ம சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லிட்டு போறேன். இப்ப கரண்யாசம் திருப்பியும் சொல்றேன். இது நீங்க செய்யாட்டாலும் பரவாயில்ல, படிச்சுட்டு போனாலும் போரும். ஓம் சதாசிவாய அங்குஷ்டாபியாம் நமஹ. நம் கங்காதராய தர்ஜனீபியாம் நமஹ. மம் மிருத்யுஞ்சயாய மத்யமாபியாம் நமஹ. சிம்சூலபாணயே அநாமிகாபியாம் நமஹ. வாம் பினாகபாணயே கனிஷ்டிகாபியாம் நமஹ. இந்த பினாகபாணைக்கு ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க. பினாக பாணையே எல்லாமே மொதோப்பா மொதோக்கா மொதோப்பா. பினாக, அது வந்து பினாக பாணையே கிடையாது. பினாக பாணையே கனிஷ்டிகாபியாம் நமஹ. யம் உமாபதயே கர தல கர பிருஷ்டாபியாம் நமஹ. மூணா பிரிகிறது. கர தல முன்பக்கம் பின்பக்கம் அர்த்தம். கர தல கர பிருஷ்டாபியாம் நமஹ. இப்ப அடுத்தது வந்து அங்கன்யாசத்துல இங்க அடுத்தது நம்முடைய ஹார்ட், மற்ற இடங்கள்ல தோள்பட்டை, இதுல எல்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹிருதயாதி தன்யாசஹ. அங்கன்யாசம்னு அர்த்தம். ஹிருதயாதி அங்கன்யாசஹ. ஹிருதயம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய நெஞ்சு பாகம். அங்க யார் இருக்கா? ஓம் சதா சிவாய ஹிருதயாய நமஹ. இப்ப ஹிருதயத்தை வந்து இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த மூணு அதை வச்சு தொட்டுக்கிறது. ஓம் சதா சிவாய ஹிருதயாய நமஹ. நம் கங்காதராய சிரசே ஸ்வாஹா. சிரஸ்னா எல்லாருக்கும் தெரியும். மம் மிருத்யுஞ்சயாய ஷிகாயை வஷடு. நம்ம இந்த மெடுலா ஆப்லாங்கெட்டான்னு சொல்றோமே, நம்மளுடைய முக்கியமான ஒரு அந்த இது இருக்கக்கூடிய இடம் பின்னாடி. ஆக்ஞா சக்கரம் இங்க இருக்கு. அக்ஞா சக்கரத்தோட பின்னாடி பாகம்னா இந்த இடம் ஒரு முழி மாதிரி இருக்கும் பாருங்க, பின்தலையில ஒரு முழி மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல மம் மிருத்யுஞ்சயாய ஷிகாயை வஷடு சிம் சூலபாணயே கவச்சாயகம். இந்த ரெண்டு கையவும் ரெண்டு தோள் மேல வச்சுக்கிறது. சிம் சூலபாணயே கவச்சாயகும். வாம் பினாகபாணயே நேத்ரத்ரயாய வௌஷடு. ரெண்டு கண்ணாலையும் இந்த விரலால தொட்டுக்கிறது. யம் உமாபதயே அஸ்திராய படு. இந்த ரெண்டு கையை ஒரு கையால அப்படி தட்டுறது. யம் உமாபதயே அஸ்திராய படு. ஓம் பூர்புவஸ்வரோம் இது திக்பந்தஹ. இந்த நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய திசைகளை பூரா நம்ம கட்டுப்படுத்துறோம். இப்போ அப்ப அங்கிருந்து தானே நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும், ஏதாவது ஒரு இது வருது. அதனால இந்த கையை எப்படி நம்ம சொடுக்கிறோம் இல்லையா, இந்த சொடுக்கிற மாதிரி பூர்புவஸ்வரோம் இது திக்பந்தஹ. அதாவது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய 8 திசைகளையும் நாம வந்து கட்டுப்படுத்திடுறோம் அப்படின்னு. இந்த சதுரகிரின்னு ஒரு இடம் இருக்கு நம்ம திருநெல்வேலி பக்கத்துல. பார்த்தேன்னா இந்த விழா காலங்கள்ல என்ன பண்ணுவான்னா, மந்திரங்கள் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய கொடிய விலங்குகளுடைய வாயை கட்டுவதற்கு மந்திரங்கள் பயன்படுது. அப்படின்னா இந்த சுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிருகம் வந்து கிடைக்காது. அந்த டைம்ல யார் வந்து யாத்திரை போறாளோ அவளை வந்து ஒரு சிங்கம் கடிச்சுது, ஒரு புலி கடிச்சுதுன்னா, சதுரகிரிங்கிறது வந்து திருநெல்வேலியிலிருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்கு. மலைபாகம் ஒரு 10 கிலோமீட்டர் மலையில போகணும். இப்போ போற வழியில நிறைய மிருகங்கள் இருக்கும். ஆனா எந்த மிருகங்களும் இது வரைக்கும் அந்த விழா காலங்கள்ல கடிச்சதா கேட்டதே கிடையாது. இதை வந்து நம்ம பார்க்கலாம். இதை வந்து எதுக்காக சொல்றேன்னா, மந்திரங்கள் மூலம் வாயை கட்ட முடியுமா
நான் கட்டுப்படுத்த முடியுமாங்கிறதுக்கு இன்னைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு சதுரகிரியில. இன்னைக்கும் வருடா வருடம் அந்த விழா காலங்கள் இன்னைக்கு அவ பண்ற. ஏன்னா அவ 8 கிலோமீட்டர் வந்து காட்டு வழியாகத்தான் வந்து ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ அந்த மாதிரி வரீங்கன்னா சுத்தி வந்தா ஒரு 25 கிலோமீட்டர் வரும். அதனால என்ன பண்ணுவாவான்னு கேட்டேன்னா இதை வந்து கட்டுப்படுத்திடுவான். கட்டுப்படுத்திட்டு அந்த ஒரு 20 நாளோ 30 நாளோ அந்த மறுபடியும் அதை விசர்ஜனம் பண்ணி விட்டுருவான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ மறுபடியும் வந்து இந்த கரண்யாசம் மறுபடியும் சொல்லிட்டு அப்புறம் தியானம் வந்தாச்சுன்னா நீங்க வந்து ப்ளீஸ் எல்லாரும் அப்படியே உங்களுடைய மூழ்கிடுங்க அதுல. அப்படி எவ்வளவு ஆழமா நீங்க வரையலோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் உண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப எம் உமாபதே கரதல கரபிருஷ்டாமியோட நிறுத்தினோம். இப்ப மறுபடியும் அந்த ஹிருதயாதின்னு ஆரம்பிக்கிறது பாருங்க. அங்க பாருங்க, ஹிருதயாதி அங்கன்யாசஹ ஓம் சதா சிவாய ஹிருதயாய நமஹ நம் கங்காதராய சிரசே ஸ்வாஹ மம் மிருத்யுஞ்சயாய சிகாயை வஷடே சிம்சூலபாணயே கவசாயபும் வாம் பினாகபாணயே நேத்ரத்ரயாய வௌஷடே யம் உமாபதயே அஸ்திராய ஓம் பூர்புவஸ்வரோம் இது திக்பந்தஹ தியானம். நமக்கு சிவஞானத்தை போதிக்கக்கூடியது இந்த சிவகவசம் அப்படின்னு சொல்றாங்க. சிவஞான பிரதாயினின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் இருக்கு. இந்த சிவஞானம் நமக்கு போதிச்சு நமக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியில போயிடலாம் அப்படிங்கிறது தான். பஞ்சாட்சரம் போலவே இந்த சிவ மந்திரங்கள் என்ன ஆகணும்னா, சிவகவசம் என்ன ஆகணும்னா காதுல ஒலிச்சுட்டு இருந்தாலே போதும். இப்போ நம்ம கையில ஒரு புக்கு வச்சுட்டு இருக்கோம்னா அது ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். அந்த காலத்துல 4 வேதமும் படிச்சா. எப்படி படிச்சா? புக்கு வச்சா படிச்சா? குரு சொல்லி கொடுப்பார், சிஷ்யர் கேட்டுட்டே இருப்பா, தினம் அதை ரெப்படிஷன் பண்ணுவா. பண்ணி 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 அந்த மந்திரங்களை அவ காதுல தீர்க்கமா, அதாவது நம்முடைய காது வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரி மந்திரங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து குரு சிஷ்ய பரம்பரையில வந்த மந்திரங்கள், புக்கு எழுதி வந்தது அந்த கிடையாது. அதனால இப்ப நமக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கு, ஆன்லைன் இருக்கு, எல்லாம் இருக்குனால நம்ம அதை ஒரு ரெஃபரன்ஸா தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர அதையே நம்ம மெயினா படுத்த வேண்டியது. அதனால நம்ம தியான ஸ்லோகம் சொல்றப்போ நீங்க காதுல நல்ல தீர்க்கமாக கேளுங்க. இல்ல பார்த்துட்டே உங்களால காதுல கேட்க முடியும்னாலும் வெரி குட். இல்ல என்னால பார்த்துட்டே காதுல கேட்க முடியாது அப்படின்னா the best is you please listen to by closing your eyes. அதுதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு சஜஷன். அப்போ அந்த சிவகவசத்தினுடைய தீர்க்கமான மந்திரங்கள் நம்ம காதுல விழும்போது அந்த ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும். 4, 3, 2ன்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஓ மாமா இந்த இடத்துல தா சொன்னாரா, இந்த இடத்துல கா சொன்னாரா அப்படிங்கிறதா. ஏன்னா சான்ஸ்கிரிட் வந்து ரொம்ப ஒரு அருமையான லாங்குவேஜ். இப்போ துஷ்ட 2வது தா துஷ்டன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், சந்தோஷம்னு அர்த்தம். அம்பாளுக்கு பேரு சந்துஷ்டாயை நமகான்னு ஒரு நாமம் இருக்கு. அதே 3வது தா போடுறோம் வச்சுங்க, துஷ்டன். துஷ்டன்னா யாரு? மோசமானவன் அர்த்தம். இப்போ நம்ம வந்து ப்ரொனவுன்சியேஷனை கவனிக்காம அம்பாளை போய் சந்துஷ்டாயை நமகான்னா என்ன அர்த்தம் ஆயிடும்? அம்பாள் என்னைக்குமே மோசமா இருக்கிறவன் அர்த்தம். நாம சொல்ல வந்தது என்ன? சந்துஷ்டாயை நமக. அவளும் ஹாப்பியா இருக்கணும், நம்மளையும் ஹாப்பியா வச்சிருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஆனா நம்ம வந்து பை மிஸ்டேக் என்ன சொல்றோம்? துஷ்டாயை நமக சந்துஷ்டாயின்னா நீ எப்பவுமே மோசமா இருக்கேன்னு. அப்போ அவளை நம்ம மோசம்னு சொன்னா அவன் நம்மளை எப்படி வச்சிருப்பா? இது சும்மா ஒரு அனுமானத்துக்காக சொல்றான். அப்படியெல்லாம் அம்பாள் செஞ்சிட மாட்டா, சிவபெருமான் அப்படி பண்ண மாட்டார். ஏன்னா அவர் கருணையாளர். இதாவது அவன் சொல்றானேன்னு நான் நினைச்சு சந்தோஷம் தான் படுவேன். நான் எதுக்காக சொல்றேன்னா நமக்கு தெரிந்த சில விஷயங்களை நம்ம மாத்திக்கலாமே. இதை வந்து இப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம மாத்திட்டோம்னா அந்த ஏரியால நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதை நீங்க வேற மாதிரி அர்த்தம் நினைச்சுக்க வேண்டாம். நாம சிவகவசத்தை படிச்சாலே சிவபெருமானுக்கு சந்தோஷம் தான். முடிந்த வரை ப்ரொனவுன்சியேஷனுக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். இது ஸ்கந்த மகாபுராணத்துல பிரம்ம உத்தர காண்டத்தில் சொல்லப்பட்டதுதான் இந்த சிவகவசம். நான் கொடுத்திருக்கேன் பிடிஎஃப். இதற்கு தமிழாக்கமாக தருமயாதீனத்திலிருந்து அவ தமிழுக்கு இதே மாதிரி டிரான்ஸ்லேஷனை தமிழ்ல அவ பண்ணியிருக்கா. அதுவும் வந்து ஏறக்குறை இதே மீனிங்ல தான் அவ பண்ணியிருக்கா. அதுல இந்த ஸ்கந்த மகாபுராணத்துல பிரம்ம உத்தரகாண்டத்துல சிவபெருமானுடைய பிரபாவத்தை சொல்றதுதான் இந்த சிவகவசம். அவருடைய பிரபாவம், அவர் எப்படிப்பட்டவர், எந்த அளவுக்கு கருணையா இருப்பார், எந்த அளவுக்கு உயிர்களை வந்து அவர் காப்பாற்றி கொண்டு போவார். அப்போ நாமும் அந்த உயிர்களோட இருக்கிறதுனால நமக்கும் அவர் வந்து அனுகூலமாக இருப்பார். ஏன்னா பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் அதுல வரும்.
அது வர்றப்ப சொல்றேன். அப்ப ரொம்ப நன்னா இருக்கும். அது இந்த கவச்சத்திலேயே சிறந்த கவச்சம் சிவகவச்சம்னு சொன்ன. நிறைய கவச்சங்கள் இருந்தாலும் சிவபெருமானுடைய சிவகவச்சத்தை வந்து ரொம்ப வசதியா சொல்றார். எப்படி வந்து பஞ்சாட்சரம் சொல்றோம் இல்லையா, மூலமந்திரங்கள் நிறைய இருக்கு. பஞ்சத சாட்சரி இருக்கு, பஞ்சாட்சரம் இருக்கு, சோட சாட்சரி இருக்கு, துவாத சாட்சரி இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அந்தந்த இறைவனை நம்ம பாராட்டும் போது போற்றும் பொழுது அந்தந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்றோம். அப்ப சிவபெருமானுடைய மந்திரத்திலேயே மிகச்சிறந்தது வந்து பஞ்சாட்சரம். அப்ப பஞ்சாட்சரத்துக்கு என்ன விதமான ஒரு சக்தி இருக்கோ அதே சக்தி தான் சிவ கவச்சத்துக்கும் உண்டு. ஏன்னா பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிதான் நம்ம சிவகவச்சத்தை ஆரம்பிக்கிறோம். அதனால பஞ்சாட்சர மந்திரத்து மூலம் அவன் மந்திரத்தினுடைய உபதேசம் இருக்கிறவா அதையும் சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த தியான ஸ்லோகத்தையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வரிசையை நம்ம பார்க்கலாம். அப்போ இப்ப வந்து நம்ம வந்து அடுத்த தியான ஸ்லோகத்துக்கு போலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள 2 ஸ்லோகத்தை மட்டும் முடிச்சுக்கலாம். மிச்சத்தை அடுத்த கிளாஸ். ஏன்னா அடுத்த கிளாஸ்ல வந்து பெருசா இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படாது. ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து ஸ்லோகத்துக்கே வந்துருவோம். ஓம் தியானம். இந்த தியானத்தை எடுத்துக்கோ. தியானம்னாலே தெரியும், மனசுல வந்து நாம இதுவரைக்கும் ஆவாகனம் பண்ண எல்லா இறைவனையும் நாம வந்து இது பண்ண போறோம். ஏன்னா சிவபெருமானுக்கு வந்து ஸ்ரீருத்ரத்திலேயே என்ன சொல்லியிருக்கு, அதாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீருத்ர ரூபம் தியாயேத் அப்படிதான் சொல்லி ஆரம்பிக்கிறது. சுத்த ஸ்படிக சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சபக்திரகம். இப்ப நான் வாசிக்கிறது லகுன்யாசம், சிவகவச்சம் இல்ல. கங்காதரம் தசபுஜம் சர்வ ஆபரண பூஷிதம் நீலக்ரீவம் சசாங்காங்கம் நாகயஜ்ஞோபவீதினம் வியாக்ரச்சர்மோத்தரீயஞ்ச வரேண்யம் அபயப்ரதம் கமண்டல் வக்ஷசூத்ராணாம் தாரிணம் சூலபாணினம் ஜ்வலந்தம் பிங்கலஜடா சிகாமுத்யோததாரிணம் விருஷஸ்கந்தஸ் சமாரூடம் உமாதேகார்த்ததாரிணம் அமிர்தேனாப்ளுதம் சாந்தம் திவ்யபோக சமன்விதம் திக்தேவதா சமாயுக்தம் சுராசுர நமஸ்கிருதம் நித்யம் ச சாஸ்வதம் சுத்தம் த்ருவமக்ஷரம் அவ்யயம் சர்வவ்யாபினம் ஈசானம் ருத்ரம் வை விஸ்வரூபிணம் ஏவம் த்யாத்வா த்விஜஸ் சம்யக் ததோ யஜனமாரபேத். இது வந்து நம்மளுடைய லகுன்யாசத்துல சொன்ன சிவபெருமானுடைய ஒரு அவதாரம், அவருடைய ரூபம். இதுக்கு அர்த்தம் வேணும்னா என்னுடைய இந்த அந்தர்யாமி மந்த்ராஸ் இருக்கு, அதுக்குள்ள நீங்க போனேன்னா டிவைன் மந்த்ராஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்ல ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள போனேன்னா லகுன்யாசம் அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்க அதை எடுத்து படிச்சேன்னா இப்ப நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு முழுமையான அர்த்தம் இருக்கும். அது இல்லாம லகுன்யாசனுடைய பாராயணமும் அதுலயே இருக்கு, ஸ்ரீருத்ர பாராயணம் இருக்கு. யாராருக்கு எது வேணுமோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். யாருக்கு வேணாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். அதுக்காக தான் அதை வந்து நம்ம டிஜிட்டலா போட்டு வச்சிருக்கோம். நீங்க போக வேண்டியது அந்தர்யாமி மந்த்ரா s.p. வரன். அதை நான் வந்து உங்களுக்கு நம்ம குரூப்ல போடுறேன். அதுல போய் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் டிவைன் மந்த்ராஸ்குள்ள போய் டிவைன் மந்த்ராஸ்குள்ள போனேன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கும். அதுல எந்த ஸ்லோகம் வேணா எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்துடும். வி கம் டு அவர் தியான ஸ்லோகம். ஓம் எல்லாரும் கையில வச்சுக்கோங்க. தியான ஸ்லோகம். வஜ்ரதம்ஷ்ட்ரம் த்ரிநயனம் காலகண்டம் அரிந்தமம். வஜ்ர தம்ஷ்ட்ரம் த்ரிநயனம் தெரியும், 3 கண்ணு. காலகண்டம், அந்த காலகண்டம் அரிந்தமன் இருக்கும். அப்போ அந்த காலகண்டம் அங்க ஒரு கையில நீங்க ஒரு பென்சில் வச்சிருந்தேன்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க. காலகண்டம் அந்த இடத்துல 2வதுட்டா காலகண்டம்னு போட்டுட்டு இந்த மான் இருக்கிறது எப்படி மாறும், இம் பிளஸ் ஆறு மாறும். அப்ப அந்த இம் இங்க போயிடுது இல்லையா, அப்ப பாக்கி என்ன இருக்கு, பாக்கி ஆ இருக்கு. அந்த ஆ எதோட சேரும், அரிந்தமம். ஐ திங்க் யூ ஹவ் காட் த பாயிண்ட். வஜ்ரதம்ஷ்ட்ரம் 1, த்ரிநயனம் காலகண்டம் ஒரு கோடு போட்டுக்குங்க. அந்த ரீக்கு முன்னால ஒரு ஆ போட்டுக்குங்க. அரிந்தமம், அரிந்தமம் அரித அரிந்தமம். அப்புறம் சகஸ்ர கர மத்யுக்ரம் வந்தே சம்பும் உமாபதிம். திருப்பி ரிப்பீட் பண்றேன். வஜ்ர, தயவு செஞ்சு காதை நல்ல கூர்மையா வச்சுக்கோங்க. அதுதான் இதுல ரொம்ப 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 முக்கியம்.
வஜ்ரதம்ஷ்ட்ரம் த்ரிநயனம் காலகண்டம் அரிந்தமம் அரிந்தமம் சகஸ்ரகர மத்யுக்ரம் மூணாவது கா மத்யுக்ரம் வந்தே ஷம்பும் ஷா அந்த இடத்துல நான் வந்து சங்கரனோட ஷா யூஸ் பண்றேன். ஷம்பும் நாலாவது பா ஷம்பும் உமாபதிம் ப ஃபர்ஸ்ட் பா உமாபதிம் வஜ்ரதம்ஷ்ட்ரம் த்ரிநயனம் காலகண்டம் அரிந்தமம் சகஸ்ரகர மத்யுக்ரம் வந்தே ஷம்பும் உமாபதிம். அடுத்தது ருத்ராக்ஷ கங்கணலசத் கரதண்டயுக்மஹா. என்னெல்லாம் கையில வச்சுட்டு இருக்காரு, வேற ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள், படிச்சாலே புரியும். ருத்ராக்ஷ கங்கண லசத் கரதண்டயுக்மஹா. இக்கு மேல 3 போட்டிருக்கு, தாக்கு மேல 3வது டா போட்டிருக்கு, தாக்கு மேல 3 போட்டிருக்கு. அப்போ தண்ட யுக்மஹ. ருத்ராக்ஷ கங்கண லசத் கரதண்டயுக்மஹ. சேர்த்தே படிச்சிடலாம், பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பாலாந்தரலசி தப ஸ்மத்ரு தத்ரிபுட்ரஹ. பாலாந்தராலசி தப சமத்ருத திரிபுட்ரஹ. பஞ்சாட்சரம் பரிபடன் வரமந்திரராஜம் தியாயன் சதா பசுபதிம் பசுபதிம் சரணம் பிரஜேதாஹ. அந்த 2வது வரியை கொஞ்சம் என்ன பார்த்துக்கோங்க. ருத்ராக்ஷ கங்கணலசத் கரதண்டயுக்மஹ பாலாந்தராலசிதப ஸ்மத். அப்போ பாலாந்தராலசிதபத் ஸ்மத் ருதத்ரி புண்ட்ரஹா அப்படின்னு வருது. அப்புறம் பஞ்சாட்சரம் பரிபடன் வரமந்திரராஜம் தியாயன் சதா பசுபதிம் சரணம் பிரஜேதாக. இது நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல நேரா மொபைல்ல இருந்து படிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுல வந்து மொபைல் வியூன்னு ஒன்று இருக்கு. நீங்க அந்த ஃபைலை ஓபன் பண்ணோடனே அந்த மொபைல் வியூவை நீங்க டச் பண்ணேன்னா கொஞ்சம் கூட பெருசா தெரியும். என்னோட பெஸ்ட் சஜஷன் என்னன்னா, நீங்க ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் படிக்கிற மாதிரி ஒரு அளவுக்கு பென்சில்ல மார்க் பண்ணவோ என்ன வேணாலும் உங்களால பண்ண முடியும். சோ வஜ்ரதம்ஷ்ட்ரம் த்ரிநயனம் காலகண்டம் அரிந்தமம் சகஸ்ரகர மத்யுக்ரம் வந்தே ஷம்புமுமாபதிம் ருத்ராக்ஷ கங்கணலசத் கரதண்டயுக்மஹ பாலாந்தராலசதிதப ஸ்மத்ருத திரிபுண்ட்ரஹ பஞ்சாட்சரம் பரிபடன் வரமந்திரராஜம் தியாயன் சதா பசுபதிம் சரணம் பிரஜேதாஹ பிரஜேதாஹ. இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். மணி 11:12 ஆயிடுது. ஸோ ஒரு 10 நிமிஷம் இல்லை இன்னும் ஒரு ஸ்லோகம் கூட சொல்லிக்கலாம். அதோட பஞ்சபூஜாவோட நிறுத்திக்கலாம். அத்தః பரம் சர்வ புராண குஹ்யம் நிசேஷ பாபௌகஹரம் பவித்ரம் ஜயப்ரதம் சர்வ விபத் பிரமோச்சனம் வக்ஷ்யாமி சைவம் கவசம் ஹிதாயதே. அத்தః பரம், ஆத்தாக்கு அப்புறம் ஒரு விசர்க்கம் ஒன்று போட்டிருக்க. அப்ப என்ன பண்ணணும்னா அத்தக பரம்னு படிக்கிறது இல்லை, சேர்த்து படிக்கிறப்பா அந்த அடுத்த எழுத்து என்னன்னு பார்த்துக்கோங்க. பா. அந்த பா வர்றப்ப என்ன ஆகும்னா இந்த விசர்க்கத்துக்கு இஃப் சவுண்ட் வரும். அத்தః பரம் சர்வ புராண குஹ்யம் நிசேஷ. நீக்கு அப்புறம் ஒரு விசர்க்கம் இருக்கு. அப்போ அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்க, சே. அப்ப இஸ் சவுண்ட் வரும். நிசேஷ பாபௌகஹரம் பவித்ரம் ஜயப்ரதம் சர்வ விபத் பிரமோச்சனம் வக்ஷ்யாமி சைவம் கவசம் ஹிதாயதே. இது வரைக்கும் நம்ம நிறுத்திக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து லம் பிருத்திவியாத்மனேங்கிறது வந்து மறுபடியும் வந்து இந்த எக்ஸ்டர்னல் பூஜை இருக்கு இல்லையா, அதுல வரும். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல கூட பார்த்துக்கலாம். இப்போ வந்து அடியார்கள் எல்லார் சார்பாகவும் ஐயா முதல்ல நாங்க நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். ஐயா வந்து இன்னைக்கு எங்களுக்கு அதாவது அன்னையினுடைய பேர்ல ஐயா அடியார் கூட்டம் நடத்துறதுனால அன்னை ஐயா வந்து இந்த குருஸ்தானத்துல வந்து அமர வச்சிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு அடியார் தொண்டு செய்வதனுடைய சிறப்பு, அதனுடைய மேன்மை, அந்த மார்க்கத்தினுடைய அந்த ஒரு உத்தமமான ஒரு நோக்கமும் எண்ணமும் தான் நம்மள மென்மேலும் இறைவனுக்கு அருகில வந்து கொண்டு சேரும்.
அது அவங்களையும் கொண்டு செல்லும், அவர்களை சேர்ந்தவர்களையும் கொண்டு செல்லும். அதுக்கு இன்றைக்கு உதாரணமா தான் இன்னைக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு வகுப்பை வந்து நமக்கு வந்து குருவாக வீட்டிலிருந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஐயா சொன்ன மாதிரி இது பின் பாயிண்ட் பண்றது இல்ல, நம்ம கேட்கும் பொழுது இதுல எது சரி தப்புன்னு ஒரு குருவாலதான் நம்மளுக்கு சுட்டி காமிக்கும். அதனாலதான் எதையுமே ஒரு முன்னெடுத்து செல்ல நமக்கு முன்னாடி அதை வந்து கற்று தேர்ந்தவர்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதுல வந்து எது எது சரியா இருக்கும், எது தவறுதலா இருக்கலாம், எதுல பாடபேதம் இருக்கு, ஒவ்வொரு பப்ளிகேஷனும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கறத அவங்க நம்மளுக்கு முன்னாடி சிந்திச்சிருப்பாங்க. அந்த வகையில அவங்க அந்த ஸ்தானத்தை அமர்கிறாங்க. அந்த மரியாதையும் அந்த ஒரு பக்தியும் நம்ம வந்து அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த வகையில ஐயாவுடைய திருவடிகளை இன்னைக்கு வணங்கி, இன்னைக்கு வந்து சிவகவச்சத்துல ஐயா வந்து பக்தி சார்ந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. மனிதர்களுக்குள்ளதான் பேதம்னு. அதாவது இந்த சிவகவச்சத்தை எந்த இறைவன் மேல பக்தி உள்ளவர்கள் சொன்னாலும் இந்த சிவகவச்சம் வந்து அவர்களுக்கு கவச்சமா இருக்கும். அதுதான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வேறுபாடு. இதே மாதிரிதான் மத்த மந்திரங்களாகட்டும் எல்லாமே இந்தந்த பக்தி உள்ளவங்க இந்த மார்க்கத்துல நம்ம சொன்னாதான் இதுக்கு பலன் அப்படின்னு எதிரியாவது குறிப்பிட்டிருக்கானா கிடையாது. ஆனா அந்த பேதங்கள் நமக்கு தான் இருக்கு. அந்த வகையில இந்த மந்திர ரூபமா இருக்கிற இந்த கவச்சத்துல இதுல 5 நிமிஷம் தான் எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயாவே ரொம்ப அருமையா ஒரு பக்தியை எந்த அளவுக்கு ஊட்டணுமோ அதை வந்து ஐயா வாயிலாவே நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால இதுல மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இதுல இறைவனுடைய அந்த உருவத்திருமேனி அவனுடைய ஆயுதங்கள்லாம் இருந்தது. அதே மாதிரி எல்லாரும் இதை சொல்லலாம்னு ஐயா சொன்னாங்க இல்லையா. யார் யாருக்கு எந்த இஷ்ட தெய்வமா இருந்தாலும் எந்த மார்க்கமா இருந்தாலும் இது வந்து ரொம்ப சிறந்தது சொல்லலாம். அதுக்கு வந்து இந்த திருமந்திரம் சார்ந்த ஒரு ஆய்வு நோக்குல ஒருத்தர் எழுதின புத்தகம். நான் இதை எடுக்கணும்னு எடுக்கல, இது ஒரு கை வைக்கும் போது இது வந்தது. அப்ப இது ரொம்ப சிறப்பா இருந்தது. பல பாடல்களை அவங்களே எடுத்துக்கோள் காட்டியிருக்காங்க. அதுல காரைக்கால் அம்மையாரோட அற்புத திருவந்தார் இதை சார்ந்து இன்னைக்கு சொல்லலாமா அப்படிங்கும் பொழுது இந்த கவச்சத்துக்கும் அதுலயும் எப்படி ஒப்புமை இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியலேன்னு நான் நினைச்சேன். அது என்னுடைய அறியாமை. ஆனா நான் துறந்த பக்கத்துல இந்த புத்தகத்துல காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதில் உள்ள ஒரு பாடல் தான் வந்து அந்த பாடல் இன்றைக்கு ஐயா சொன்ன முன்னுரைக்கு ஏற்புடையதாக இருக்கு. இறைவனுடைய இந்த உருவம் திருமேனியை சொன்னாங்க. யாருனாலும் இதை படிக்கலாம்னு சொல்லும் பொழுது அவனுடைய உருவம் யாரெல்லாம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு காரைக்கால் அம்மையார் இந்த 61வது அற்புத திருவந்தாதி பாடல்ல சொல்லியிருக்கான். இத வந்து காரைக்கால் அம்மையாருடைய வரலாறுல ஐயா அவங்க அனுமதி கொடுத்தனால இந்த திருவந்தாதி முழுக்க நம்ம அந்த வரலாறுல அந்த யூடியூப்ல இந்த பாடல் விளக்கத்தோட நம்ம படிச்சிருக்கோம். ஒரு பால் உலகளந்த மாலவனாம் மற்றை ஒரு பால் உமையவளாம் என்றால் இரு பாலும் நின் உருவம் ஆக நிறம் தெரிய மாட்டோமால் நின் உருவோ மின் உருவோ நேர்ந்து. இது அற்புத திருவந்தாதிங்கிறது 12 திருமுறையில 11வது திருமுறை. காரைக்கால் அம்மையாருடைய அந்தாதி முதல்ல அந்தாதி எழுதினவங்க அவங்கதான். ஏன்னா இவங்க எல்லா அடியாருக்கும் காலத்தால முற்பட்டவங்க. ஆனா இவங்களுடைய பதிகம் வந்து 11வது திருமுறையில தான் வைக்கப்பட்டிருக்கு, வகுக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, இறைவனுடைய உருவம் ஒரு பால் உலகளந்த மால், அவன் வந்து ஒரு பாலா உன்னுடைய ஒரு பாலாக இருக்கிறான். உன் உருவத்தின் ஒரு பகுதி திருமாலாம், அவனாம் மற்ற ஒருபால் யார் இருக்கா, உமை அவளாம் அவள் இருக்கா. இருபாதி உருவமும் உன் உருவம் அல்ல, இந்த 2 உருவமே உன்னுடையது அல்லவையே. அப்ப நான் உன்னை எப்படி வழிபடுவேன்? அப்ப உன் உருவம் தான் எது? ஒருவேளை நீ ஒன்றி கலந்து போன உமையாளின் உருவம் தான் உன் உருவமோ? தெளிவு காண முயன்றாலும் உருவத்தை பற்றி குழப்பமே மிஞ்சுகின்றது. அதனால இதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பாரு, ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லானுக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொடுப்போமோ அப்படின்னு. அதனால உருவம், நாமம், மார்க்கம், மொழி, சமயம் இது எல்லாத்தையும் கடந்து நமக்கு அன்றன்றைக்கு எது நம்முடைய கதவை தட்டுகிறதோ அந்த ஒரு கிரந்தத்துக்கும் அந்த ஞான நூலையும் நம்ம பக்தி சிரத்தையோட வந்து கற்று வந்தாலே இறைவன் நம்முடைய அங்கத்துல எல்லாம் அவன் நிறைந்திருப்பதை நம்மால உணர முடியும். அவன் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கான். அவனை உணர்வது என்பதுதான் நம்முடைய பக்குவ நிலையை பொறுத்தது அந்தந்த ஆன்மாக்கு வேறுபடுகின்றது. அந்த வகையில இன்றைக்கு அருமையான ஞான நூலை எல்லாருக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்க முன் வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு
இந்த நேரத்துல மீண்டும் எல்லார் சார்பாகவும் ஐயாவுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வகுப்பை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.